ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வீட்டில் எப்படி வேலைலாம் வச்சுட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் வழக்கம் போல எந்திரிச்சு தொழுதுட்டு குரான்லாம் ஓதிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா தலையே சுற்றுதுங்க. நேற்றெல்லாம் ஃபுல்லாக கெஸ்ட் மலையாவே தான் இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை ஒரு பக்கம், அப்புறம் அடுத்து உம்ரா போகிறவங்க எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நாத்தனா பசங்க, நாத்தனா மருமகள் எல்லாம் உம்ரா போகிறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்களா. நேற்றெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சுங்க. செம ஜாலியாக இருந்துச்சு. நைட்டு 11 மணி வரைக்கும் நைட்டுக்கு திடீர்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தாங்க மீன் பொரியல், மீன் சால்னா, சப்பாத்தியுமே போட்டு ரெடி பண்ணியிருந்தேங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பையனுக்கு சரியான ஜுரம். காலேஜுக்கு போவானா என்னன்னு தெரியல. சரி ஃபோன் போட்டு சாருக்கு சொல்லிடலாம் பார்த்தா சார் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி அவனுக்குமே சரி ரசம் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரசம் எனக்கு மதியத்துக்கு சேர்த்து எங்களுக்குமே சேர்த்து வச்சுட்டேங்க. ரசம் சிக்கன் 65 நேற்று வாங்க சிக்கன் 65 கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், போட்டு பரட்டி வச்சுருந்தேன். அதுவுமே போட்டு ரசத்துக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நைட் வச்ச வஞ்சர மீன் குழம்பு தாங்க. சாம சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லி மாவு இல்லை, சரி சப்பாத்தியே சாப்பிடுவேன்னு கேட்டால் சப்பாத்தி சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க வந்த நேரம் அதிர்ஷ்டம் வஞ்சர மீன் கிடச்சிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. அவங்களுக்கு எப்போ இங்கே வந்தாலும் மீன் சால்னா மீன் பொரியல் தான் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா நான் வைக்கிற மீன் குழம்பு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கே ஊரில் போயுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களாம், அவங்க வச்ச மீன் குழம்பு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃப் என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லுவாங்க, எப்போயுமே அவங்களோட புராணம் தான் பாடிட்டுருக்காங்க, மீன் சாலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்லுவேன், எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது, அதனால் மீன் குழம்பு நல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசம் பாருங்கள், நம்ம பார்த்து வைக்கும்போது ரசம் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இன்றைக்கி சாம சூப்பராகவே இருந்துச்சுங்க. அவசரமாக வச்சேங்க ரசம். காலைல பாருங்கள், நைட்டு எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க வந்தவங்களாம். காலையில் பாருங்கள் ஜாமான் எவ்வளோ ஜாமான்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. தண்ணி ஜில்லுன்னு இருக்குது, என்னால் ஜாமான்லாம் கழுவுன்னு சுற்றி போட்டு படுத்தாச்சுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓமம், ஜீரகம், பெருஞ்சீரகம் மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்குறதுங்க. வெயிட்லெஸ்க்கு நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு. என் ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி தாங்க கொடுப்பேன். டெய்லியுமே 3 மாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க, பரவாயில்ல. எல்லாம் ஜாமான்லாம் கழுகிட்டு கிச்சனுமே நீட் பண்ணிவிட்டு எனக்கு என் பொண்ணுக்குமே காஃபியுமே சூப்பராக போட்டாச்சுங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.